ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு காமன் ப்ராப்ளம் பவர் கட். அதுவும் நைட் டைமில் 2-3 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி இந்த சம்மர் ஹீட்டில். இதுக்கு என்ன காரணம் வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நார்மல் டெய்லி எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அரௌண்ட் 14,000 மெகாவாட் இருக்கும். ஆனால் இந்த சம்மரில் டிமாண்ட் புது ரெக்கார்ட் செட் பண்ணி 21,000 மெகாவாட்டையும் தாண்டி போச்சு. எஸ்பெஷலி நைட் 10:30 மணி பக்கம் அந்த பீக் டிமாண்ட் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. கரண்ட் நம்ம வீட்டுக்கு எப்படி வருது தெரியுமா? பவர் பிளான்ட்டில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். அதை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஹை வோல்டேஜாக மாற்றி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக சப்ஸ்டேஷன்ஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சேஃபான 230 வோல்ட்டாக சப்ளை பண்ணுவாங்க. ஸோ பவர் கட்க்கு என்ன ரீசன்? பவர் ஜென்ரேஷன் பத்தலையா, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில் ப்ராப்ளமா? நியூஸில் டிரான்ஸ்ஃபார்மர் பர்ஸ்ட், ஃபியூஸ் கேரியர் மிஸ்ஸிங் மாதிரி இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். ஆனால் காரணம் எதுவாக இருந்தாலும் டெய்லி நைட்டில் சில மணி நேரம் பவர் கட்னா மக்களுக்கு பெரிய சேலஞ்ச் தான். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் அண்ட் அஃபீஷியல்ஸ் சொன்னது என்னன்னா, ரெக்வயர்ட் பவர் அவைலபிளாக தான் இருக்குது, ஆனால் சில இடங்களில் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ், டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட், ஃபியூஸ் ஃபெயிலியர், ஓவர்லோட்னால சப்ளை இன்டரப்ஷன்ஸ் வரலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்டர்ஸ், சின்ன குழந்தைங்க என எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இன்கன்வீனியன்ஸ் தான். சில பிரைவேட் ஸ்கூல்ஸ் கூட பவர் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால லீவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பவர் ஜென்ரேஷன் மட்டும் போதாது, அதை மக்கள் வீட்டுக்கு இன்டரப்ஷன் இல்லாமல் சேர்க்க ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நெட்வொர்க்கும் அவசியம். இந்த சம்மரில் உங்கள் ஏரியாவில் பவர் கட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஃபீட்.